இலங்கையில் உள்ளூராட்சி தேர்தலுக்கான ஒரு வார கால கவுண்ட் டவுன் என்ற காலமானியின் கணிப்பு நேரம் ஆரம்பிக்கப்பட உள்ளதால் இந்த முறை அரசியல் கட்சிகளுக்கு தனியாக மே தினத்துக்கென அரசியல் அலப்பறைகளை செய்யும் ஆர்வம் பெரிதாக இருப்பதாக தெரியவில்லை. எனினும் ஆட்சி தரப்பில் கோலோச்சும் ஒரு கட்சி என்ற அடிப்படையில் எக்கேடிஆரின் ஜேவிபி செஞ்சகோதரியோக்கள் தலைநகர் கொழும்பில் ஒரு மேதின ஒன்றுகூடலை நடத்த திட்டமிட்டுள்ளதாக தெரிகிறது. தற்போதைய நிலையில் இன்னும் 9 நாட்களில் இடம்பெற வேண்டிய உள்ளூராட்சி தேர்தலுக்கான பரப்புரைகளை தீவிரமாக ஒப்பேற்றிக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு தீவிரமான நிலை முக்கியமான கட்சிகளிடம் ஒட்டி கொண்டிருப்பது தெரிகிறது. எனினும் ஒப்பீட்டு ரீதியில் ஏனைய கட்சிகளை விட ஏகேடிஆரின் மாலி மாவ திசைகாட்டிக்காரர்களின் பரப்புரை களங்களே அதகலப்படுவது தெரிகிறது. இது வடக்கு கிழக்கு உட்பட்ட தமிழ் பகுதிகளுக்கும் பொருந்தக்கூடிய அதகல நிலைமையாக உள்ளது. வடக்கு கிழக்கை பொறுத்தவரை அங்கு தமிழ் தேசிய கட்சிகளை விட ஒப்பீட்டு ரீதியில் திசைகாட்டிக்காரர்கள்தான் தற்போது உள்ளூராட்சி தேர்தல் பரப்புரை கூட்டங்களில் அதிக கூட்டங்களை திரட்டி காட்டிக் கொள்கிறார்கள். அண்மையில் யாழ்ப்பாணத்திலும் சரி, நேற்று வவனியா மற்றும் முல்லைத்தீவிலும் சரி, ஸ்ரீலங்காவின் முதன்மை தலையாரியான ஏகேடிஆருடன் கைகுலுக்கி கொள்ளவே தமிழர்கள் ஆர்வப்பட்டு முண்டியடித்த காட்சிகளையெல்லாம் நோக்க முடிந்தது. கசப்பாக இருந்தாலும் யதார்த்தத்தை கூறிக்கொண்டால் தென்னிலங்கை அரசியல் முகமொன்றுக்கு, அதுவும் மறை பொருளிலுள்ள பேரினவாதம் பொதிந்திருக்கக்கூடிய ஒரு கட்சியின் தலைவருக்கு தமிழ் மக்கள் மத்தியில் இவ்வளவு ஒரு வரவேற்பு இதற்கு முன்னர் கிட்டியதில்லை. எனினும் அனுரவுக்காக இது தானாக சேர்ந்த கூட்டம் இல்லை, திட்டமிட்டு சேர்க்கப்பட்ட கூட்டம் என தமிழ் தேசிய கட்சி முகங்கள் முணுமுணுப்பதையும் இங்கு குறிப்பிட்டு சொல்ல வேண்டும். ஆனால் 2009 தமிழ் தேசிய அரசியல் பரப்பின் உடையவர் உரைநிலைக்கு வந்த பின்னர் தமிழர்களின் அரசியல் முற்றத்தில் இவ்வாறான ஒரு அரசியல் சூனிய நிலையை உருவாக்கிய அரசியல் பழிபாவங்கள் யாவும் தமிழ் தேசிய அரிதார அரசியல்வாதிகளையே சாரும். குறிப்பாக சூமந்திர இராசம்பந்தம் போன்றவர்களையே இந்த பழிபாவங்கள் சாரும் என்பதையும் மறக்க முடியாது. 2009க்கு பின்னர் வெறும் உசுப்பேற்றும் அரசியல் களம் என்ற குண்டுச்சட்டிக்குள் குதிரையோட வைத்து சூனிய நிலையை உருவாக்கியதன் பலன் இப்போது சுயேச்சை கிளாடியேட்டர் முதல் திசைகாட்டி முகங்கள் வரை தமிழ் மக்களை பங்கு போட்டு அல்லாட வைக்கும் நகர்வு நீட்சியுறுகிறது. இந்த முறை தேர்தல் களத்தை பொறுத்தவரை, குறிப்பாக தமிழர்களின் முற்றத்தை பொறுத்தவரை, அந்த முற்றத்தில் சாம பேத கரத்துண்டு தான நீட்டல், ஓரளவுக்கு அரசியல் மிரட்டல் என பரப்புரை களம் நகர்கிறது. இந்த சாம பேத கரத்துண்டு தான நீட்டல் மற்றும் மிரட்டல் பாணி அதிர்வுகள் ஏகேடிஆரின் தரப்பிலிருந்து தமிழர்களை நோக்கி நாசூக்காக வெளிப்படுத்தப்படுவதை அவதானிக்க முடிகிறது. அந்த வகையில் விளையாட்டு கழகங்களுக்கான விளையாட்டு உபகரணங்களை வழங்கும் தாரங்கள் முதல் ஸ்ரீலங்காவின் கடற்தொழில் அமைச்சர் சிஸ்டம் சேஞ்ச் தமிழ் முகமான சந்திரசேகரனின் ஆதரவாளர்கள் முல்லைத்தீவு கேப்பாப்புலவு கடற்தொழில் அமைப்பின் நிர்வாக முகமொருவரை தாக்கியதான தண்டம் குறித்த சர்ச்சைகள் வரை நீட்சியடைகின்றன. கடந்த வெள்ளியன்று இந்த சம்பவம் குறித்து ஊடகர் ஒருவர் சந்திரசேகரனிடம் வினா எழுப்பிய போது இந்த கேள்வியை விட்டுவிட்டு வேறு வினாக்களை தொடுத்து பதில்களை பெற்றுக்கொள்ளுங்கள் என அவர் சறுக்கிய விடயமும் தெரிந்தது. இவ்வாறான தண்ட நகர்வுகள் இருந்தாலும் அனுரகுமாரவின் சாம பேத தான நகர்வுகள் நீட்சியுறுகின்றன. அதன் அடிப்படையில் பாதுகாப்பு காரணங்களுக்காக முன்னைய அரசாங்கங்களால் வடக்கு கிழக்கில் கையகப்படுத்தப்பட்ட அனைத்து காணிகளையும் மிக விரைவில் விடுவித்து அதில் மக்கள் விவசாயம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என நேற்று ஏகேடிஆர் முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பில் முழங்கிய விடயமும் தெரிந்தது. இவ்வாறாக முல்லையில் முழங்கிய ஏகேடிஆர் தனது திசைகாட்டிக்காரர்களில் அதிகமானோர் சிங்களவர்களாக இருந்தாலும் தமிழ் பேசும் மக்கள் தமது ஜேவிபி மேற்பார்த்த தேசிய மக்கள் சக்தி ஆகிய மாலிமாவ தரப்பு மீது வைத்த நம்பிக்கையை கடுகளவேனும் சீர்குலைக்க தான் அனுமதிக்கப் போவதில்லை எனவும் சூளுரைத்துக் கொண்டார். முடிவுரையாக வடக்கு கிழக்கில் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இடம்பெற்றது போல இந்த முறையும் தமிழர்கள் தம்மீது நம்பி கை வைத்து தமக்கு புல்லடி போட்டு ஒரு மஜிக் நிலையை உருவாக்கும் வகையில் கைகளை தயாராக வைத்திருக்க வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுக் கொண்டார். ஆனால் இவ்வாறாக ஏகேடிஆர் ஒரு வகையில் சாமவேத தான முகம் காட்டினாலும் அவரது வலதுகர அரசியல் தளபதிகளில் ஒருவராக இருக்கக்கூடிய விமல் ரத்நாயக்கா போன்ற தளபதிகளோ
தமிழர்களின் ஒரு தரப்பு சிறிய சிறிய விடயங்களுக்கெல்லாம் இனவாதத்தை தொடுவதாக குறிப்பிட்டு தான் இவ்வாறான குற்றச்சாட்டு ஒன்றும் உப்பு சப்பில்லாமல் சொல்லவில்லை, மாறாக ஆனையிறவு உப்புக்கு ரஜ லுணு என இருக்கும் பேரில் ஏன் இனவாதத்தை செய்கிறீர்கள் எனவும் வடக்கில் ஒரு கேள்வியை தொடுத்துக் கொண்டார். அத்துடன் தமிழ் கட்சிகள் மீதும் தமது அரசாங்கம் ஊழல் விசாரணைகளை நடத்தி கொள்ள நேரம் எடுக்காது என்று ஒரு மறைமுக எச்சரிக்கையையும் விடுத்தார். ஆக மொத்தம் இந்த முறை வடக்கு கிழக்கில் ஏகேடிஆர் மற்றும் அவரது சகவாடி முகங்களின் தேர்தல் பரப்புரை பிரசன்னங்கள் அதிகரித்துள்ளமை யதார்த்தமாக தெரிகிறது. கடந்த நாடாளுமன்ற தேர்தலைப் போல தனி கட்சியாக வடக்கில் தமக்கு செல்வாக்கு உள்ளது என்பதை காட்டினால் அதன் தாக்கம் உள்ளூர் மற்றும் உலக அரங்கில் எதிரொலிக்கும் வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ளும் என்ற கணிப்பின் அடிப்படையில் ஏகேடிஆர் தரப்பின் இவ்வாறான வடக்கு கிழக்கு பிரசன்னங்கள் இருக்கக்கூடும். ஆனால் மறுபுறத்தே இந்த உள்ளூராட்சி தேர்தலூடாக வடக்கில் ஏகேடிஆர் தரப்பு கடந்த நாடாளுமன்ற தேர்தலைப் போல தமது வகிவாகத்தை தக்கவைத்தால் அதற்குரிய விலையையும் தமிழர்களே எதிர்காலத்தில் அரசியல் ரீதியில் செலுத்த வேண்டியும் வரும். 2009க்கு பின்னர் மேய்ப்பன் இல்லாத நிலையிலுள்ள தமிழர்களின் அழிந்து போய் கிடக்கும் அரசியல் கொல்லையில் மேய ஓடிவரும் கழுதைகளுக்கும் குதிரைகளுக்கும் இவ்வாறான வியூகங்கள் இருப்பதால் தற்போதைய தேர்தல் அரங்கு காட்சிகளும் கேட்கிறவன் கேணியனாக இருந்தால் கீழ்வரகில் நெய்வடியும் என்ற வகையிலும் வரத்தலைப்படுகின்றது. தென்னிலங்கை கட்சிகளும் சரி, தமிழ் தேசியம் பேசும் அரிதார தமிழ் கட்சிகளும் சரி, இந்த உள்ளூராட்சி தேர்தல் நிர்வாகத்துக்குரிய மக்கள் பிரதிநிதித்துவத்தை அதன் வகிவாகத்தை விட ஊதி பெருப்பித்து காட்டும் வித்தைகளையும் கைங்கரியங்களையும் செய்வது தெரிகிறது. அந்த வகையில் இந்த உள்ளூராட்சி தேர்தலுக்காக தமிழர்களின் சுய நிர்ணய உரிமை குறித்து பேசும் சுமந்திர வியூகங்கள் எல்லாம் தெரிகின்றன. யதார்த்தமாக நோக்கினால் தற்போது தேர்தல் இடம்பெறும் உள்ளூராட்சி சபைகளில் மக்களின் பிரதிநிதித்துவம் இல்லாமலேயே பல வருடங்களாக அதன் நிர்வாகம் இடம்பெற்று வருகின்றது. கடந்த சில வருடங்களாக தேர்தல் நடத்தப்படாமல் விட்டாலும் இன்று வரை கிராமங்கள் மற்றும் நகரங்களின் பராமரிப்பு பணிகள் ஆணையாளரின் நிர்வாக மட்டத்தில் தொடரத்தான் செய்கின்றது. ஆகையால் வீதிகளில் மின்விளக்குகளை பொருத்துவதற்கும் வீதியோர பற்றைகளை வெட்டி சுத்தப்படுத்திக் கொள்வதற்கும் இயங்கக்கூடிய குட்டி நிர்வாகத்தின் பின்னணியில் இருக்க வேண்டிய மக்கள் பிரதிநிதித்துவத்துக்கும் தமிழ் மக்களின் சுய நிர்ணய உரிமைக்கும் நேரடியான எந்தவித தொடர்புகளும் இல்லை என்றாலும் தமிழ் தேசிய கட்சிகள் இவ்வாறான கரத்துண்டுகளை நீட்டி தமது தரப்பிலும் பரப்புரைகளை நடத்தத்தான் செய்கின்றன. கூட்டி கழித்து பார்த்தால் தமிழர்களின் முற்ற அரசியல் களத்தில் யாரை அனுமதிக்க வேண்டும், யாரை புறந்தள்ள வேண்டும் என்ற ஒரு தெரிவும் இந்த தேர்தல் களத்திலும் இருப்பதால் தமது முற்றங்களுக்கு உதவ கூடியவர்களை தெரிவு செய்யாவிட்டாலும் பரவாயில்லை, தமிழர்களை உசுப்பேற்றி அவர்களை உபத்திரவப்படுத்தும் முகங்களை ஆபத் பாந்தவர்களாக கருதி அவ்வாறானவர்களை தெரிவு செய்தால் எதிர்காலமும் நித்திய கண்டமாகவே இருக்கக்கூடும். எதிர்வரும் உள்ளூராட்சி தேர்தல் களத்தில் தமிழர்களின் தவறான ஜனநாயக தெரிவு மீண்டும் ஒருமுறை அவர்களை பொல்லை கொடுத்து அடிவாங்கும் நிலையையும் உருவாக்கிக் கொள்ளக்கூடும்.